இப்ப நான் அந்த மாதிரி ஜுவல்லாம் போட்டிருக்கேன்ல, அவர் எதுவுமே போட்டிருக்க மாட்டார். ரீசன் என்னன்னா அவர்கிட்ட இல்லாம இல்ல, என்கிட்ட இருக்கிறத விட ட்ரிபிள் மடங்கு அவங்க கிட்ட இருக்கும். ஆனா அவருக்கு போட பிடிக்காது. அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவார், நாளைக்கு நான் செத்து போயிடுறேன்னு வச்சுக்கோயேன், இதோடய சேர்த்து வச்சு நான் புதைப்பேன் எரிப்பனா இப்ப என் மேல போட்டு இல்லன்னா நீ என்கிட்ட அதை எடுத்துட்டு வரக்கூடாது. அவர் வீட்டுல சொல்ற விஷயம் தான். காசு பணம் அதுக்கெல்லாம் ஆசைப்படாத ஒரு மனுஷனை வந்து நீங்க இந்த ஜெனரேஷன்ல பாக்கலாம், அதை லைவா பாக்கலாம். வேலைக்கு போவாரு, ஏதாச்சும் கேஷ் வந்துச்சுன்னா அந்த பாக்கெட்ல வச்சுக்க மாட்டாரு. அதை எடுத்துட்டு வந்து வேலைக்கு போய் கேஷ் வருது அப்படின்னா அதை எடுத்துட்டு வந்து அது ரோடோ வீடோ அடுத்த செகண்ட் எடுத்து என் கையில கொடுத்து அப்ப அந்த கேஷ் நல்லப்பா ரோடுப்பா வீட்டுல போய் கூட வச்சுக்கோப்பா என்கிட்ட இருந்தா செலவாயிடும். இப்ப கூட அவரை வச்சு உலுக்கி பாத்தீங்கன்னா கூட ₹1 கிடைக்கும். எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்துருவாரு. சோ அந்த மாதிரி ஒரு பர்சன்லாம் எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ வரைக்கும் யாரும் மீட் பண்ணது இல்லைங்க. நம்ம டே டு டே லைஃப்ல நிறைய பேரை மீட் பண்ணுவோம். நம்மள வந்து பார்த்த உடனே ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்காங்க, ஒருத்தங்க அழகா இருக்காங்களே அப்படின்னு தோணும், ஸ்மார்ட்டா இருக்காங்களேன்னு தோணும். எல்லாருக்குமே அந்த ஆப்போசிட் ஜெனரேஷனை பார்க்கும் போது அந்த கிரஷ்னு ஒண்ணு வரும்ல, என்ன எவ்வளவு கிரஷ் வந்தாலும் இந்த மாதிரி ஒரு பர்சனை பார்க்க முடியாது. ரொம்ப அழகு, ரொம்ப லக்ஸுரி, அந்த எக்ஸ்பென்சிவான ஒரு விஷயம் எல்லாமே உங்களுக்கு அடங்கணும். நான் ஓகேலாம் சொன்ன பிறகு என்கிட்ட பர்சனலா ஒரு நாள் வந்து நான் இந்த மாதிரிலாம் இருந்தேன். லைக் அவர் வந்து கொஞ்சம் பிளே பாயா இருந்திருக்காரு, அதெல்லாம் ஓப்பனா சொல்லிட்டாரு. அவரோட எக்ஸ் லவர்ஸ் எல்லாரையுமே என்கிட்ட இது வரைக்கும் காமிச்சிருக்காரு. மீட் பண்றதுலாம் இது ஒரு எக்ஸ், அது ஒரு எக்ஸ், இது ஒரு எக்ஸ் அப்படின்னா பொசசிவ்லாம் ஆவலியாக்கா, இவ்ளோ எக்ஸ் வச்சிருந்திருக்காரு, நம்ம கல்யாணம் பண்ணுமா? இல்ல இப்ப ஆக்சுவலா என்னன்னா வாலி படம் தான். ஒருத்தன் வந்து தப்பு பண்ணிட்டு அவன் வந்து அதுல இருந்து வெளியே வந்துட்டானா, அவனா நினைச்சாலும் திரும்ப அதுக்குள்ள போக முடியாது. அதுவே ஒருத்தன் வந்து ரொம்ப உத்தமனா இருந்துட்டானா அவன் எப்போ வேணா தப்பு பண்ணலாம். இன்னைக்கு நான் வந்து நல்லவன் அப்படின்னு வெளிவேஷம் போட்டுட்டு வீட்டுக்கு வெளியே போய் தப்பு பண்றவங்க தான் அதிகம். அதுக்கு பெட்டர் நான் முன்னாடியே தப்பானவனா இருந்தேன், இப்போ நான் ஓகே அப்படின்ட்டு ஒருத்தன் வந்து உண்மையா ஒத்துக்கிறானா அவன் கண்டிப்பா வெளியே போய் தப்பு பண்ண மாட்டான். மெசேஜ் போட்டுக்கிறேன்க்கா, அதாவது எல்லாருடைய பாஸ்ட்லயும் கேவலமான நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனா அவன் ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா அது எல்லாமே திருத்திக்கிட்டு நல்லவனா இருப்பான். அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயத்த பாஸ்ட்ல நீ இப்படி பண்ணிட்ட, இப்பயுமே நீ அப்படிதான் இருப்ப அப்படின்ற மாதிரி அவனை வந்து போஸ்ட் பண்ணாதீங்கடா, ஏன்னா அந்த மாதிரி தான் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க முடியலனால. ஆக்சுவலா அதான் பிரதர் உண்மை. ஒருத்தவங்க தப்பு பண்ணிட்டாங்க, அதுல இப்ப நான் வந்து நீ திருந்து அப்படின்னு சொன்னா யாருமே திருந்த மாட்டாங்க. மொத்தவங்களோட அட்வைஸால யாருமே திருந்தப்படுவாங்க. யாரும் இங்க கடவுள் கிடையாது, எல்லாருமே ஒரு தப்பு பண்ணிட்டு தான் இருக்கும். சார் நானா ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ணி அதுல இருந்து வெளியே வந்துட்டேன்னா திரும்ப எடுத்துட்டு போய் யாராச்சும் அதுல புஷ் பண்ணா கூட எனக்கு அதுல போறதுக்கு விருப்பம் இருக்காது. எனக்கு அது தெரியும் அது தப்புன்னு தெரிஞ்சு நம்ம பண்ணும்போது அதை நம்மளே திருத்திட்டோம்னு நினைச்சோம்னா திரும்ப நம்ம அதுக்குள்ள போக மாட்டோம். ஸோ பெட்டர் நம்ம வந்து நம்ம கூட இருக்கவங்களுக்கு உண்மையா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சு நம்ம வந்து அவங்க கூட உண்மையா இருந்துட்டோம்னா நீ போய் இந்த தப்பு பண்ணு அப்படின்னு சொன்னாலும் எனக்கு அதை பண்ண விருப்பம் கிடையாது, எனக்கு அது தேவை கிடையாது. எனக்கு தான் அந்த இருக்காங்களே இதுக்கு மேல என்ன வேணும் அப்படிங்கிற எங்க குடும்பத்தோட கடவுள்னு வச்சுக்கோங்களேன். இவர் இல்லைன்னா நாங்க இல்லன்ற மாதிரி ஆயிட்டு. இந்த மனுஷன் வந்த பிறகுதான் வந்து ஒரு எனர்ஜெட்டிக் வரும், ஒரு எந்தூசியாசம் இருக்கும். சரி நம்ம வந்து சாக போற கண்டிஷன்ல இருக்கும், திடீர்னு ஒரு புதுசா ஒரு மெம்பர் வந்து நம்மள எல்லாரையுமே வந்து லைஃப்ல ஒரு டர்னிங் பாயிண்ட் வரும் இல்லையா, அதுதான் அந்த மனுஷன். ஆக்சுவலா அது இப்போ வரைக்கும் நானும் ஒத்துப்பேன், என் வீட்டுல இருக்கவங்க ஒத்துப்பாங்க. இனிமே வந்து லைஃப்ல எதுவுமே கிடையாது, நம்ம எல்லாம் ஜீரோ மைனஸ் ஆயிட்டோம். அந்த டைம்ல வந்து ஒரு கேரக்டர் தான் அது. அந்த கேரக்டர் வந்து என்னன்னா கேஷ் போனா என்ன, எல்லாருக்குமே வந்து உயிர் இருக்குல்ல, நம்ம மேல வந்துடலாம். இதை வந்து எங்களுக்கு ரிப்பீட்டடா சொல்லி 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 ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிறவங்கள கூட மோட்டிவேட் பண்ணி அவரால் மேல எடுத்து வந்த முடியும். அவங்கள அவர் கல்யாணம் பண்ணும் போது எப்படி இருந்தாரு, அப்புறம் இப்போ எப்படி இருக்காரு? அவர்கிட்ட ஒரு நல்ல ஹேபிட் இருக்கு. நானும் வந்து லவ் பண்ணிருக்கேன். பிரேக்கப் ஆச்சு, 1-2 ஆள் வச்சிருந்தா பரவாயில்ல, ஒரு தெருவுக்கு ஒரு 5 ஆள் 2 ஆள் 3 ஆள் வச்சிருந்தா. இப்போ அவங்க அப்பாவை ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான் பையன். இப்பவே என்னோட சொந்தக்கார ஒரு தம்பி இருக்கான், அவன் வந்து ரொம்ப எமோஷன் ஆயிட்டான். எமோஷன் ஆகும்போது இந்த கதையை தான் வச்சு அவனை என்ஜாய் பண்ணி அவங்க அப்பாவை சந்தோஷப்படுத்திருக்கான். அதுல ஒருத்தர் சந்தோஷப்படுறான் பாத்தீங்களா, அதான் முக்கியம். பையன் உங்க வைஃப் உங்களுக்கு ஃப்ரெண்டு தான், ஆனா இந்த அளவுக்கு ஃப்ரெண்டு நினைச்சு கூட